மாலை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது சொல்கிறேன், என் பகையான பாண்டவனை நான் பழி வாங்க வேண்டும். அதனால இன்னொரு 100 பேர்த்தை வெட்டி என்னை ஒரு விட்டு விட்டு குடிக்கிறது நீ நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்ட. மீ மது சாப்பிடாடே, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமை பாரு. அதெல்லாம் முடியாது. காளியாதேவி கேட்டிருக்கிறோம் 101 பலி. உங்களை வெட்டினால் எனக்கு வரம். உங்களுக்கும் எனக்கும் என்னையா பகை? அறுத்து விடுவேன். முதல்ல எங்க அண்ணன் வெட்டி போடு. ஏன்னா அவளுக்கு பெரியாளா? நான் சொல்றதுதான் கேட்கணும். எத்தனை வார்த்தை சொன்னாலும் இவன் விட போவதில்லை. விதி எப்படி அப்படி முடியிட்டு விடு. ஐயா பாட்டு ஆட்சி காலேக்குதானே வெட்டணும். ஒண்ணு நான் பாட சொன்னா மனசதிக்கு விட்டணும். விட்டு விடு. தாங்கள் ஒரு வாழ்வதற்காக 100 பேர்த்தை பலிவிட வேண்டுமா? 101 பேசாத அதிகமா பேசினா வெட்டி விடுவான். விட்டுட்டு போறோம். என்ன அதெல்லாம் போட்டு குடிக்கிறியா? காரியம் ஆகணும்னா கலந்த காலம் ஓட பிடிக்கலாமா? பிடிக்கணும். அவனா வெட்ட போற முதல்ல கால கழுவணும். யாரு காலா? நல்லா கழுவு, நல்லா கழுவு. இல்லடா கிளம்புமே. ஒரு கட்டளை. எப்படி? நான் தீர்த்தம் போட்டேன்னா கீழே குமிஞ்சுக்கணும். தீர்த்தம் தீர்த்தம் போட்ட உடனே துளுக்குங்க துளுத்து பண்ணும். தெரியுது. விடிய காலையில வெட்டுறன்னு சொல்லி இருக்கிறேன். காளியாய் கோயிலுக்குள்ள 1 2 3 4 101 கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம். சவி வெட்டுறதுன்னு முடிவாய் போச்சு. எங்க காலத்துலயும் மால் இருக்குது. நீயே அத்திட்டு செத்து போயிடுறியா? இல்ல எங்க ஓடி போயிருவாங்க. அம்மா தாயே, நீ கேட்டதை போலவே எனக்கு சாதாரண வரத்தை கொடுப்பதா இருந்தா 101 பலி கேட்டாய். உனக்காக மகுடந்தாங்கிய மன்னரை கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் பலி கொடுக்கிறேன். பலியை ஏற்றுக்கொள். கிழக்குமே அறிஞ்சிருக்கும், அறியாத இருக்கும், தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். துளுக்கு கடை
டேய் துரியோதனா கூறுங்கள் ஐயா. நான் சொன்ன உடனே துளுக்கணும். அம்மா தாயே அப்படியே துளுக்கு மன்னரை கொண்டு வந்து காளியார் கோயிலுக்கு பலி கொடுக்கிறியே தோர்ந்து நாய் போந்த மாதிரி ஏண்டா என்னுடைய லட்சியத்தை குறைக்க வந்திருக்கிறியா? நான் இருக்கும் வரை அவங்க நிழல கூட உன்னால இருக்க முடியாதுடா. கேடு கேட்டவனே உன்னை கொன்றால் தான் அவங்கள கொல்ல முடியுமா? கேடு கேட்டவனே உனக்கு ஒரு என்ன ஒரு தெலாவட்டு இருந்தா என்னுடைய லட்சியத்தில குறைக்க வந்திருப்ப. என்ன ஆயுதம் தொடுப்பம் போல் தெரியல பலம் தெரியவில்லை. என்ன வரவோலை அசைந்தா பயந்து ஓடுவதற்கு என்ன பனங்காட்டு கொள்ளகாரியா? இது தனி மரமா இருந்தால் இது பனமரமடா. மூச்சு நின்று போயிரு, நெஞ்சு மேல அடிக்காத. என்னை வெல்வதற்கு எவன்டா? வரட்டும் பார்ப்போம். மாலான போர் முறைகிறான் என் புள்ள. ஆனா அவனோடு எது சமர முறைகிற பொழுது அவன் அங்கத்துல இருந்து ஒரு கீழே சிந்தினாலும் என்னாயிரம் பேர் அடக்கிறாங்க. அவனை எப்படி யாராலும் இவனை கொல்ல முடியலையே. என்ன தெரியுமா? உன்னுடைய தாயா உன்னுடைய நாகக்கன்னியானவள் அக்னிக்கு வாழவானது ஏந்தி அதிலே அவனுடைய சிரங்களை வெட்டும் பொழுது அவனுடைய உதிரமல்லா அந்த அக்னியிலே விழுந்தா மறுபடியும் பிறக்க மாட்டான். உதிரை கீழே பூமியிலே விழுந்தால் தானே ஜனனம் ஆறாங்க. அக்னி தீசட்டி எடுத்து இவன் உதிரம் இல்லா கவலமா ஏந்தி கொள்வோமே. ஆனா உதிரம் கீழே விழாம அக்னியில எல்லாம் தீயே போயிரும் இல்ல, பாகவனை கொள்ளலாம். அடே சண்டாளா, ஏண்டா 100 சிரத்தை கொண்டிருக்கிறான் என் புள்ள, 200 கரங்களே எடுத்திருக்கிறான் என் புள்ள. இருப்பது ஒரே ஒரு சிரம், 2 கரம். இப்ப யாரு உயிர் மீது உனக்கு ஆசை இருக்குமே? யாரா அப்படியே காளிய கோயில் வழியே போய் ஓடி போய் பொழைச்சு. யாருடா நீங்க 100 சிரத்தை வெட்டினா நான் சும்மா சதுவு சாதாரண என்ன சொல்றியா? எப்ப உனக்கும் வகை இல்ல எனக்கும் வகை இல்ல. நீயும் ஒரு மலைவாசி, நானும் ஒரு மலைவாசி. ஏண்டா எப்பொழுது இந்த காளியா கோயில்ல வந்து என்னை பலி கொடுத்தாயோ அதே போல நீ என்னைக்கா இருந்தாலும் இதே காளிக்கு நீ பலி
என் பிள்ளைக்கு சாபம் வாங்கி கொடுக்க வாங்க கூட்டிட்டு வந்து இந்த இவ்வளவு நேரம் வேடிக்கை பாத்தீங்க. அவன் உயிர் போகும்போது என்ன சொன்னான்? என்ன காளிக்கு என்ன பலி கொடுத்தாயோ அதே காளிக்கு நீ பலிவாகும்னு சொல்லி அவன் சாபந்து கொடுக்க போறானே. என்ன ஒன்றும் கலங்க வேண்டாம், அடிபட்ட நாய் குறைக்கத்தான் செய்யுமா? அது போல அவன் சாபம் தருவாயில் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் பலிவாகி விடுமா? கவலை கொள்ளாதே. ஒரே நிமிஷம் ஆச்சு ஆச்சு ஒரே உட்காரு எங்க சீனா கஜால போயிடும் ஒரே முடிச்சுட்டோம் அவ்வளவுதான். அதாவது இந்த சாபம் அரவானுக்கு எங்க நிறைவு பெறுகிறது? அரவானுக்கு மகனவர் தான் சாபத்தை கொடுக்கிறான். என்னை எப்படி நான் காளியா கோயிலுக்கு இன்னைக்கு பலியாகணும் அதே மாதிரி நீ என்னைக்காக இருந்தாலும் காளியாகி பலியாகிருவ. இது எங்க நடந்தது? 11வது ஊக்குரி வனத்திலே நடக்கிறது. 12 வனம் கடந்த பாண்டவர்கள் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் நிறைவு பண்ணிட்டு போய் நாடு கேட்கிறாங்க. நாடு கொடுக்க மறுக்கிறான் துரியோதனன். அப்ப எம்பெருமான் சொல்லுகிறார், நாடு கொடுக்கல என்று சொன்னா குருச்சேத்திர பீடபூமியிலே 18 நாள் பாரத யுத்தத்தை துவக்கம் செய்யுங்கள். அப்போ அவனும் சரி என்று ஆமோதிக்கிறான். பாரத யுத்தத்தை பரந்தாமன் துவக்கம் செய்து விடுகிறான். அப்ப தர்மர் கேட்கிறாரு, ஹரிராமா மகாபாரத துவக்கம் பண்ணிட்டியே, நாங்கள் எப்படி ஆயுதம் எடுத்து இந்த பகைவனை வெல்ல முடியும்? அதுதான் எம்பெருமான் சொல்லுகிறார், தர்மா நல்ல அமாவாசை ஒருத்திக்கு ஒரு மகனா இருந்து அவன் 1008 ரோமம் படைத்தவனை கொண்டு வந்து இந்த காளிக்கு பலி கொடுத்து ஆயுதம் எடுத்தா கவலாவுடைய சேனையை கொண்டுள்ளான்னு சொல்லி எம்பெருமான் சொல்லுகிறார். இந்த அரவான் அன்னை கண்ண பார்த்தவங்க ஹரிராமராய் எம்பெருமான் நாயக்கண்ணியும் தான். ஆனா பாண்டவருக்கு பிள்ளை இருப்பது தெரியாது. இதை அறிந்த பரந்தாமன் சூதி செஞ்சு அந்த வடபத்ரகாளிக்கு அரவானை கொண்டு போய் பலி கொடுத்துதான் ஆயுதம் எடுத்ததா மகாபாரதம் சொல்லுகிறது. அதனால ஒருத்தர் பலியிடுகிற பொழுது மத்தவங்க மனசுல வந்து வாய் திறந்து விடுவார்களே, ஆனால் அது பலிக்குங்கிறதுனாலதான் யாராவது உயிர் போற நிலையில கூட நாம அவங்க போய் ஏடா கூடமா சொல்லி அவங்க எதையும் ஒண்ணு சொல்லிடக்கூடாதுன்னு கொஞ்சம் மறைமுகமா இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா அவங்க அந்த காலத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. ஆனா சொன்னா பலிதம் ஆகிரும். அதனால மச்சாண்டார பேர அருவா சரிப்பா பேர சொல்லிட்டு எப்பறம் புள்ளடா கொடுத்துனாரா அவனே சரிப்பா நீ நான் தான் நல்ல அரவான் அரவானா வராத விடுங்க. எப்படியோ உயிர் பொழைச்சிட்டு போய் என்ன பண்ணிருக்க அரவா? நானே அவள பலவெலும்பு படுக்குன்னு வடிச்சிருப்பேன். அவன் என்ன பண்றான்னு பாக்கல யோசனை பாருங்க. நாடு கேட்க வருவீங்களா? அத்தனை பேரும் வருவீங்க. வாங்க எல்லாத்தையும் ஊம்பு கொடுத்து காதல் போயிருக்கலாம். என்ன பண்ணி நாங்க ஒண்ணு சொன்னா நாங்க ஒண்ணு சொன்னா நீ வந்து போய் சொல்ல ஓடு வரமாட்டான். எப்படிப்பா நாடு என்ன அஷ்டாபுரம் வாங்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வாயில் வைக்கிறேன். அதனால இதுதான் மகாபாரதத்தினுடைய துவக்கம். இந்த புண்ணிய சரித்திரத்தை அரும்பாடுபட்டு இந்த நாகேந்திரனுக்காக வேண்டி இந்த சதுராட்டி நாட்டி கொடுத்து இதுக்கெல்லாம் பொருள் உதவி கொடுத்து பண உதவி கொடுத்து இன்னைக்கு வெடிய இதை அரங்கேற்றம் செய்து கொடுத்த நம்முடைய அருமை சொந்தங்கள் எல்லாம் அவர் எப்படி இருக்கணும்? அவர் என்ன இருக்கிறாரா?
பங்காளிகள் எல்லாம் இந்த பாம்பாட்டி முனிவர்களால எல்லாம் வளர்ந்து நீ டூலி காலம் சரஸ் அவர்கள்